நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பாசமலர் படத்தில் அண்ணன் தங்கை பிரிஞ்சு வாழ்கிற ஒரு சூழல். தங்கையை தேடி அண்ணன் வரார். அந்த சமயத்தில் அண்ணனோட பாசத்தையும் அவரோட ஏழ்மை நிலையையும் விளக்குற மாதிரி ஒரு உருக்கமான பாடல் தேவைப்பட்டது. இந்த சூழலுக்கு பாட்டு எழுதுவதற்காக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வராங்க. இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஒரு சோகமான நெஞ்சை உருக்கிற மெட்டை வாசித்து காட்டுறாங்க. இயக்குனர் கதையோட சூழலை விளக்கும்போதே அங்கே இருந்தவர்களுக்கே கண்கள் கலங்கிருச்சு. மெட்டை கேட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே கண்ணதாசன் கண்ணை மூடிக்கொண்டு வரிகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவர் சொன்ன முதல் வரி தான், மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுது போல விளைந்த கலை அன்னமே என்ற உலக புகழ் பெற்ற பாடல். பாடல் வரிகளை எழுதி கொண்டிருந்த இயக்குனர் இந்த முதல் வரியை கேட்டதுமே நெகிழ்ந்து போயிட்டாரு. தொடர்ந்து கவிஞர் எழுதின வரிகள் தான் சிவாஜி கணேசனை உலுக்கியது. கைவீசி நடப்பதையும் கால் மீது ஆடுவதையும் கண்குளிர காண்பேனே, தங்கை கணவனோடு வாழ்வதையும் தன் பிள்ளை பெறுவதையும் நான் பார்க்க மாட்டேனா என்ற வரிகளை கவிஞர் சொல்கிறாரு. இந்த வரிகளை டெலிஃபோன் மூலமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த சிவாஜி கணேசனுக்கு வாசித்து காட்டுறாங்க. வரிகளை கேட்ட அடுத்த நொடி சிவாஜி கணேசன் அப்படியே அழுதுட்டாராம். என் தங்கை சாவித்திரியை நினச்சி கண்ணதாசன் என் மனசுக்குள்ளே புகுந்து இந்த வரிகளை எழுதியிருக்கான் அப்படின்னு சிவாஜி நிகழ்ந்து போயிருக்காரு. தேட்டரில் இந்த பாடல் வெளியான போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே தேட்டர்லேயே கதறி அழுதுட்டாங்களாம். அது வெறும் சினிமா பாடல்கள் மட்டும் அல்ல, தமிழ் மக்களோட குடும்பங்களில் ஒரு பாசகீதமாகவே மாறிடுச்சு. கவியரசின் இந்த அசாத்திய உணர்வுபூர்வமான வரிகள், அதாவது ஒரு அண்ணன் தங்கையை பார்க்க போகிறாரு. அப்போது அந்த அண்ணன் ரொம்பவும் ஏழ்மையான நிலையில் இருக்கார். அப்படி இருக்கிற அண்ணன் ஒரு தங்கையை எப்படி பார்ப்பாரு, அந்த தங்கை அந்த அண்ணனை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத எங்கேயுமே போய் பார்க்காம, எந்த இடத்துலையுமே கேட்காம சொந்தமாக தன்னோட உணர்ச்சிகள் மூலமாக உடனுக்குடனே பாட்டுகளை எழுதினவர், அதாவது பாடல் வரிகளை சொன்னவர் தான் நம்ம கண்ணதாசன். பாசமலர் படம் அப்படின்னாலே அண்ணன் தங்கச்சிக்கு தான் உரியது அப்படின்று இந்த காலத்து வரைக்குமே அந்த பாடல் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. பாசமலர் படத்தில் வர சிவாஜி கணேசன் சாவித்திரியை யாராலுமே மறக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.